ஷார்ட்டா டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமே. ரிலையன்ஸோடைய அவங்களுடைய மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மெயின் பிசினஸாவே ஒரு கட்டத்துல ஒரு என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆயில் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த க்ரூட் ஆயில் அதெல்லாம் வந்துட்டு பண்ற அங்க எடுத்து அது வந்து இது பண்ற கம்பெனி தான் வந்து ரிலையன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனி அல்லது ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் அப்படின்றவங்க வந்து ப்ரெசென்ட்டை மட்டும் பார்த்து பண்றவங்க கிடையாது, ஃபியூச்சரை நோக்கி போறவன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி க்ரூட் ஆயில், இந்த பெட்ரோலியம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்து எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, எக்ஸ்டிங்க்டும் ஆகும். பட் அதை தாண்டி வந்து இந்த உலகமே கோ கிரீன் சொல்லிட்டு ஈவி நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால ரிலையன்ஸும் பிளஸ் இதோட சேர்த்தி அம்பானி அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்காங்கன்றது தெரியும். ஸோ அவங்களுக்கும் பிசினஸ் ஒன்று உருவாக்கி தரணும் இல்லைங்களா. ஸோ எல்லாமே சேர்த்து ரிலையன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டொமைன்ஸ்ல அவங்க காலம் வந்து பதிக்கிறாங்க. ஒன்று ஆல்ரெடி பதிச்ச அந்த பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் அப்படின்றது, இன்னொன்று தான் நம்ம பார்க்குற ஜியோ.